ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியாக மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது மே 5ஆம் தேதியான புதன்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நம்ம போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பாஜக கூட்டணி 200 தொகுதிகளில் முன்னிலை வைக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று காலை மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று டெல்லி பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்சி அமைக்க உரிமை கோருவதா அல்லது எதிர்க்கட்சியாக இருப்பதா என்பது குறித்து இன்று காலை நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தலுக்கு பாடமும் படிப்பினையும் கிடைத்திருக்கிறது. மக்களவைத் தேர்தல் முடிவுகளால் அதிமுக சோர்வடையாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் ஆட்சி அமைக்கும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுக்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விளவங்கோடு பேரவை இடைத்தேர்தல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தாரகை காட்பட் 40,174 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். ஆந்திர பிரதேசத்தில் ஆட்சியமைக்க உள்ள தெலுங்கு தேச கட்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். கோவையில் போட்டியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சுமார் 88,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளார். பாஜக சார்பில் போட்டியிட்ட மாண்டி தொகுதியில் நடிகை கங்கனா ரணாவத் 73,000 வாக்குகள் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் பாஜக சார்பில் போட்டியிட கங்கனா ரணாவத் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் லோக்சபா தொகுதியில் அத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி வெற்றி பெற்றுள்ளார். MPBS, PDS மற்றும் ஆயுஷ் படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நாடு முழுவதும் நடத்தப்பட்டது. இந்த நீட் தேர்வுகளுக்கான முடிவுகள் நேற்று இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, ஈரோடு, நாகப்பட்டினம், திருச்சி, புதுச்சேரி ஆகிய 8 மக்களவைத் தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் 3வது இடத்தை பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளா, வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேசமான ரேபரேலி ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட்ட ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி மீது 3வது முறையாக மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது என்றும் கடந்த 10 ஆண்டுகளில் மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் நாங்கள் செய்த நல்ல பணிகளை தொடர்வோம் என்றும் உறுதியளிக்கிறேன் என்று பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசி தொகுதி போட்டியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். காங்கிரஸ் சார்பில் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவரை 7,44,716 வாக்கு வித்தியாசத்தில் அமித்ஷா வீழ்த்தியுள்ளார். தருமபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் மணி வெற்றி பெற்றுள்ளார். அதே சமயத்தில் சௌமியா அன்புமணி தோல்வியடைந்துள்ளார். தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதியில், திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் 4,15,807 வாக்குகள் பெற்றுள்ளார். 1,49,503 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40க்கு 40 வெற்றி பெற்றுள்ள வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் இந்த வெற்றியை கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் 7ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மதர் டெய்ரி நிறுவனத்தில் பால் விலை லிட்டருக்கு ₹2 உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ICC T20 உலகக்கோப்பை போட்டியில் நேற்று நடைபெற்ற ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையான ஆட்டம் மழையால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் நேபாள் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் நெதர்லாந்து அணி வீழ்த்தியுள்ளது. இன்று நடைபெறும் ICC T20 வேர்ல்டு கப் ஆட்டத்தில் இந்தியா மற்றும் அயர்லாந்து அணிகள் நியூயார்க் மைதானத்தில் மோதுகிறது. இந்த ஆட்டம் இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது குறிப்பிடத்தக்கது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம்: இன்று 1 லிட்டர் பெட்ரோல் விலை ₹100.98 1 லிட்டர் டீசல் விலை ₹92.56 விற்பனையாகிறது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்: சென்னையில் இன்று 22 கேரட் 1 சவரன் ஆபரண தங்கம் ஒரே நாளில் 632 உயர்ந்து 53,960 விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை 98 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.